So good morning to all. We'll start the session. Uh, Today's topic is all about VPC. So VPC na என்னன்னா so virtual private cloud அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. So virtual private cloud. ஸோ இது வந்து எப்படின்னா நம்மளோட ஏடபிள்யூஎஸோட ஒரு ப்ரைவேட் நெட்ஒர்க்குன்னு நம்ம சொல்லலாம். ஸோ விர்ச்சுவல் விபிசி அப்படின்னா ஏடபிள்யூஎஸோட ப்ரைவேட் நெட்ஒர்க். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்சைடு இந்த ப்ரைவேட் நெட்ஒர்க்கில் தான் நம்மளோட EC2 இன்ஸ்டன்ஸ் எல்லாமே ரன் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் உங்களோட ஏடபிள்யூஎஸோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு வச்சுக்கோங்க. இதுதான் உங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் உங்களுக்கு விபிசி டேஷ்போர்ட் அப்படிங்கிறது, ஸோ நீங்கள் விபிசி அப்படிங்கிறது டைப் பண்ணிங்க அப்படின்னா ஸோ யூ ஹாவ் அ விபிசி அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு டேஷ்போர்டு வரும். ஸோ இந்த விபிசியில் நம்ம எப்படி க்ரியேட் பண்ணலாம், ஸோ வாட் இஸ் த யூசேஜ் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஒவ்வொன்றா நம்ம க்ரியேட் பண்ணலாம். ஸோ இந்த ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் யுவர் ஏடபிள்யூஎஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ அந்த ஏடபிள்யூஎஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் so this is your AWS infrastructure. In the AWS infrastructure we have a VPC, ஒரு private network அப்படிங்கிறது இருக்கு உங்களுக்கு. ஸோ private network. ஸோ இது வந்து so VPC is all about your private network. So I just write VPC. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ வி ஹாவ் பிஃபோர் விபிசி இதெல்லாமே வந்து நம்மளுக்கு என்னென்னா ஒரு சைடர் பிளாக்குன்னு சொல்லுவாங்க, கிளாஸ்லெஸ் இன்டர் டொமைன் நெட்வொர்க். ஸோ சைடர் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. ஸோ இது எப்படின்னா ஃபுல்லாகவே ஐபி அட்ரஸ் ரிலேட்டடாக தான் உங்களோட விபிசியில் ஒர்க் பண்ணும். ஸோ பிஃபோர் நம்ம விபிசி ஒரு ப்ரைவேட் சப்நெட்னா என்ன, பப்ளிக் சப்நெட்னா என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஸோ இதெல்லாம் நம்ம விஷுடணும். ஸோ ஒரு ஐபி அட்ரஸ்னால் எவ்வளோ பைட்ஸில் இருக்கும் அப்படின்னா, ஸோ ஐபி அட்ரஸ் இஸ் ஆல் அபவுட் 4 பைட்ஸில் இருக்கும். ஸோ அப்போனா எவ்வளோ பிட் எப்படி இருக்குன்னா 32 பிட் அப்படின்னு இருக்கும். ஸோ உங்களோட ஐபி அட்ரஸ் நார்மலாக எப்படி இருக்கும், ஸோ 192.168.1.0. ஸோ 198க்கு பார்த்தீங்கன்னா ஒரு 8 பிட். இது ஒவ்வொன்றும் வந்து ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பைட்டு, இது ஒரு பைட்டு. ஸோ திஸ் இஸ் 1 பைட், திஸ் இஸ் 1 பைட், அந்த மாதிரி 4 பைட்ஸ் இருக்குது. அதனால நம்ம 32 பிட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளுக்கு ப்ரைவேட் ஐபி ரேஞ்சஸ்ன்னு இருக்குது. ஸோ இந்த பர்டிகுலர் ஐபி ரேஞ்சில் மட்டும்தான் உங்களோட ப்ரைவேட் ஐபி வந்து எப்போவுமே இருக்கும். ஸோ பப்ளிக் ஐபியில் நம்ம ஒரு ப்ரைவேட் நெட்வொர்க்குக்கு ப்ரைவேட் ஐபி ரேஞ்சஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணணும், பப்ளிக் ஐபி ரேஞ்ச் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ ப்ரைவேட் ஐபி ரேஞ்ச் எப்படி இருக்கும்னா 10.0.02, ஃபார் எக்ஸாம்பிள் 10.255.255.255 இந்த ரேஞ்சில் வந்து உங்களோட ப்ரைவேட் ஐபி, இது வந்து கிளாஸ் ஏ அட்ரஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. ஸோ 172.16.0.0 to 172.31.255.255. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் பி அட்ரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரேஞ்சில் மட்டும்தான் எப்போவுமே உங்களோட ப்ரைவேட் அட்ரஸ் இருக்கும். ஸோ 192.168.1.0 to 192.168.1.255. இது வந்து கிளாஸ் சி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ கிளாஸ் அந்த எப்பவுமே நீங்கள் ஒரு ஏடபிள்யூஎஸில் வந்து ஒரு
ஒரு பிரைவேட் நெட்வொர்க் நம்ம கிரியேட் பண்ணுறோன்னா இந்த ஐபி அட்ரஸில் தான் நம்ம வந்து அந்த ரேஞ்சஸ்லாம் கொடுக்கணும். ஸோ பப்ளிக் அட்ரஸ் அப்படிங்கிறது நம்ம இதை தவிர எல்லா ஐபி அட்ரஸும் வி கால் இட் இஸ் அ பப்ளிக் ஐபி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஒரு சப்நெட் அப்படிங்கிறதுனா என்னென்னா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இஃப் வி ஹாவ் திஸ் லைக் திஸ் 8 இதோட மீனிங் என்னன்னா, ஸோ இந்த 8 அப்படிங்கிறது எதை மீன் பண்ணுது அப்படின்னா, 8 பிட் இஸ் அலோகேட்டட் ஃபார் நெட்வொர்க் ரிமைனிங் 24 பிட். மொத்தமாக உங்களோட ஐபி அட்ரஸ் வந்து 32ன்னு சொல்லியாச்சு. உங்களோட ஐபி அட்ரஸ் இஸ் ஆல் அபவுட் 32 பிட் அட்ரஸ். ஸோ அந்த 32 மைனஸ் 8 நீங்கள் பண்ணிங்கன்னா யூ வில் பி ஹேவிங் அ 24 அப்படிங்கிறது ரிமைனிங் இருக்கும். அப்போனா நீங்கள் எவ்வளோ சிஸ்டமை நீங்கள் கனெக்ட் பண்ணலாம். இது வந்து கிளாஸ் ஏ. அப்போனா நிறைய டிவைசஸை நீங்கள் கனெக்ட் பண்ணலாம். அப்போனா 2 பவர் 24 ஐபி அட்ரஸை நீங்கள் கனெக்ட் பண்ணலாம். ஸோ 2 பவர் 24 கால்குலேட்டர் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஸோ 2 பவர் 24. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஐபி அட்ரஸ் வந்து இவ்வளோ டிவைசஸை நீங்கள் கனெக்ட் பண்ணலாம் ஒரு இந்த கிளாஸ் ஏல. ஸோ யூ கேன் ஏபிள் டு கனெக்ட் வித் இவ்வளோ டிவைசஸை நீங்கள் கனெக்ட் பண்ணலாம். ஸோ இதில் ஒரு 5 ஐபி அட்ரஸ் வந்து ஏடபிள்யூஎஸ்னால க்ரியேட் பண்ணது. ஃபஸ்ட்டு வந்து ஒரு நெட்வொர்க் அட்ரஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நெட்வொர்க் ஐபி, ப்ராட்காஸ்ட் ஐபி. ஸோ அந்த மாதிரி ஒரு 5 ஐபி வந்து இதிலேருந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 பவர் 24 ஐபி அட்ரஸை நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். ஸோ லைக்வைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 192.168.1.0 இது வந்து கிளாஸ் சி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு 24 வந்து பார்த்திங்கன்னா இந்த 24 பிட்டும் வந்து நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியாது. திஸ் இஸ் அலோகேட்டட் ஃபார். ஸோ ஒவ்வொரு பிளேஸ்லையும் நீங்கள் 8 பிட்னு வச்சுக்கோங்க. இது 8, இது 8, இது 8. அப்போனா 24 வந்து நெட்வொர்க்குக்கு அலோகேட் ஆகும். இந்த ரிமைனிங் 8 பிட் மட்டும்தான் எதுக்கு அலோகேட் ஆகும் அப்படின்னா, ஸோ திஸ் வில் பி அலோகேட்டட் ஃபார் யுவர் ஹோஸ்ட் ஐபியை நம்மளோட ஒரு மொபைல் டிவைஸ் அப்படின்னா 2 பவர் 8. ஸோ நீங்கள் 32 மைனஸ் 24 அப்படின்னு போட்டிங்கன்னா யூ வில் பி ஹேவிங் அ 8. ஸோ அப்போனா 2 பவர் 8 வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 2 பவர் 8 வந்து 256. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ இவ்வளோ 256 டிவைசஸை நீங்கள் கனெக்ட் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் ஒரு ஐபி அட்ரஸ். ஒரு ப்ரைவேட் ஐபி அட்ரஸ் எப்படி இருக்கோ அந்த சப்நெட்டில் நம்ம எப்படி வந்து சப்நெட் அப்படின்னா ஒரு பெரிய ஒரு நெட்வொர்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ப்ளிட் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மள்ட்ட வந்து ஒரு பெரிய லேண்ட் இருக்குது. ஸோ அந்த லேண்டை வந்து குட்டி குட்டி சப்பாட்டாக நம்ம பிரிக்கிறோம். இங்கே ஸோ அந்த மாதிரி நம்ம இந்த பர்டிகுலர் ஒவ்வொரு சப்நெட்டும் நம்ம ஒரு பெரிய ஒரு நெட்வொர்க்லேருந்து நான் பிரித்தேன்னா, ஸோ இந்த சப்நெட்டுக்குள்ளே நான் ஒரு 250 சப்போஸ் இந்த கிளாஸ் சி எடுத்துட்டிங்கன்னா இங்கே வந்து இங்கே ஒரு சப்நெட். அப்போனா நீங்கள் 251 இதில் வந்து எப்போவுமே ஏடபிள்யூஎஸை பொறுத்த வரைக்கும் 256 ஐபி ஒரு சப்நெட்டில் நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்கன்னா 5 ஐபி அட்ரஸ் வந்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ யூ வில் பி யூஸிங் 251 ஐபி அட்ரஸை நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஒரு சப்நெட்டுக்கு. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு 256 சப்நெட் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். அப்போனா 251 ஒவ்வொரு சப்நெட்டுக்கும் நீங்கள் எவ்வளோ EC2 இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணலான்னா ஒவ்வொரு சப்நெட்லேயும் 251 EC2 இன்ஸ்டன்ஸை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஒவ்வொன்றா. திஸ் இஸ் ஆல் அபவுட் யுவர் சப்நெட். ஒரு பெரிய லேண்டை நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு சின்ன சின்ன பிளாட்டாக போட்டு நம்ம யூஸ்வலி நம்ம ஒரு சின்ன சின்ன பிளாட் போட்டு நம்ம இது பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு இது பெரிய ஒரு நெட்வொர்க். அந்த பெரிய இதுக்குள்ளே இந்த மாதிரி ஒவ்வொரு சப்நெட்டாக பிரித்து ஒவ்வொரு சப்நெட்டுக்கும் எவ்வளோ டிவைசஸை நீங்கள் கனெக்ட் பண்ணலாம்னா 251 ஐபி அட்ரஸை நீங்கள் கனெக்ட் பண்ணலாம். மீன்ஸ் 251 EC2 இன்ஸ்டன்ஸை ஒவ்வொரு சப்நெட்லேயும் நீங்கள் க்ரியேட் பண்ணலாம்.
ஸோ அந்த விபிசி பொறுத்த வரைக்கும் இன்னொன்று என்னென்னா, ஸோ 5 ஒரு ஒரு ரீஜன் அப்படின்னா என்னென்னா ஒன்றும் இல்லை. ஸோ ரீஜன் அப்படிங்கிறது ஜியோகிராஃபிக்கல் ரீஜன் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பர்டிகுலர் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ யூ ஹாவ் யுனைடெட் ஸ்டேட் அப்படிங்கிறது ஒரு வெர்ஜீனியா அப்படிங்கிறது ஒரு ரீஜன், ஒஹாயோ அப்படிங்கிறது ஒரு ரீஜன். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கலிஃபோர்னியா அப்படிங்கிறது ஒரு ரீஜன். இதை கிளிக் பண்ணோன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஹைதராபாத், மும்பை, நம்ம ஒவ்வொரு லொக்கேஷன்லேயும் டேட்டா சென்டர் இருக்கும். ஸோ அந்த டேட்டா சென்டரை தான் நம்ம ரீஜன்னு சொல்லுவோம். ஸோ அந்த ரீஜனுக்குள்ளே நம்மளுக்கு என்ன இருக்கும்னா அவைலபிலிட்டி ஜோன் அப்படின்னு இருக்குது. ஸோ இது வந்து மும்பை அப்படிங்கிற ஒரு ரீஜனில் பெரிய பில்டிங்கில் உங்களுக்கு டேட்டா சென்டர் இருக்கும். ஸோ அந்த டேட்டா சென்டரில் 3 ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் மும்பையிலேயே இது வந்து திஸ் இஸ் யுவர் லொக்கேஷன் அந்த அவைலபிலிட்டி ஜோன் அப்படிங்கிறது தான் உங்களோட டேட்டா சென்டர். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் மும்பையிலேயே 3 இடத்துல இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 3 இடத்துல இருக்குது. திஸ் இஸ் யுவர் மும்பை ரீஜன். மும்பை அப்படிங்கிற ஒரு பிளேஸில் மும்பை அப்படிங்கிற ஒரு ரீஜன். ஸோ ஜியோகிராஃபிக்கல் லொக்கேஷன் அப்படிங்க AWS ஜியோகிராஃபிக்கல் ஸோ குளோபல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஸோ யூ வில் பி கெட்டிங்க எவ்வளோ ரீஜன்ஸ் இருக்குது, அவைலபிலிட்டி ஜோன்ஸ் இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரீஜன்ஸ்னால் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஜியோகிராஃபிக்கல் லொக்கேஷன் ஒவ்வொரு ரீஜன்ஸ்லையும் நம்மளுக்கு டேட்டா சென்டர் வந்து இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் உங்களோட ரீஜன்ஸு. ஸோ இந்த ரீஜன்ஸில் பார்த்தீங்கன்னா வி ஹாவ் 3 இடத்துல டேட்டா சென்டர் இருக்கலாம், இல்லைன்னா ஒரு இடத்துல மட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இந்த இடத்துல உங்களுக்கு ஏசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவைலபிலிட்டி ஜோன்ஸ்னால் ஒன்றும் இல்லை, திஸ் இஸ் ஆல் அபவுட் 1 ஏசி அண்ட் திஸ் இஸ் ஆல் அபவுட் அதர் ஏசி. இந்த மாதிரி இதெல்லாமே வந்து அவைலபிலிட்டி ஜோன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அவைலபிலிட்டி ஜோன்ஸ்லாம் ஒன்றும் இல்லை, இது ஒரு டேட்டா சென்டர். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு சென்னைக்கு போகிறீங்க. சென்னை இஸ் அ ரீஜன். அதில் வந்து ஒரு கேஎஃப்சி அப்படிங்கிற ஒரு ஷாப் பார்க்குறீங்க. ஸோ அது வந்து ஒரு நுங்கம்பாக்கம்லேயும் ஒரு ஷாப் இருக்கலாம், இல்லைன்னா தாம்பரத்தில் ஒரு கேஎஃப்சி இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் லொக்கேஷனில் டிஃப்ரெண்ட் அவைலபிலிட்டி ஜோனில் உங்களோட ஷாப் இருக்கலாம். ஸோ எதனால் 3 இடத்துல ஷாப் இருக்குது? ஒரே இடத்துல ஷாப் இருக்குன்னா ஸோ எல்லா பீப்புள்ஸும் ஒரே இடத்துல வருவாங்க. சப்போஸ் அந்த கடையே இல்லைன்னா ஸோ நோபடி கேன் அதை வந்து நம்ம போய் வாங்க முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துல மட்டும் நம்ம EC2 இன்ஸ்டன்ஸ் வந்து நம்ம க்ரியேட் பண்ணுறோன்னா, சப்போஸ் இந்த ரீஜனில் இருக்கிற சப்போஸ் ஏதோ எர்த்குவேக்கோ சம்திங் ஏதோ ஒரு மூலிமா வந்து நம்மளோட சர்வரில் டிசாஸ்டர் ஆயிடுச்சுன்னா வி கான்ட் ஏபிள் டு ரெக்கவர் அவர் EC2 இன்ஸ்டன்ஸை நம்மளால் ரெக்கவர் பண்ண முடியாது. ஸோ இப்போ ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் கைண்ட் ஆஃப் அப்ளிகேஷன்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோன்னா டிஃப்ரெண்ட் 2-3 அவைலபிலிட்டி ஜோனில் நம்மளோட இன்ஸ்டன்ஸ்லாம் ரன் ஆகிட்டு இருக்கும். ஈவன் ஒரு சிஸ்டமில் ஒரு அவைலபிலிட்டி ஜோன் நம்மளுக்கு ஃபெயிலியர் ஆனாலும் இன்னொரு சிஸ்டம் வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு அவைலபிலிட்டி ஜோனும் நம்ம என்ன ஆயிருக்கும் அப்படின்னா இன்டர் கனெக்டாக இருக்கும். ஸோ இந்த அவைலபிலிட்டி ஜோனுக்கும் இந்த அவைலபிலிட்டி ஜோன், இந்த 3 அவைலபிலிட்டி ஜோனும் எப்படி இருக்கும்னா இது 3மே இன்டர் கனெக்டடாக இருக்கும். திஸ் இஸ் 1 ஏசி, திஸ் இஸ் அனதர் ஏசி, இது வந்து இன்னொரு ஏசி. இது 3மே என்னவாக இருக்கும்னா இன்டர் கனெக்டடாக இருக்கும். இங்கே எதுக்காக நம்ம 3 இடத்துல அல்லது ஒவ்வொரு ரீஜன்ஸ்லேயும் டிஃப்ரெண்ட் அவைலபிலிட்டி ஜோன் இருக்கும். ஒரு ரீஜனில் 2 இருக்கலாம், ஒன்றில் 6 இருக்கலாம். ஸோ அக்கார்டிங் டு த ரீஜன். ஸோ வெர்ஜீனியாவில் 6 இருக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் யுவர் ரீஜன் அண்ட் அவைலபிலிட்டி ஜோன். ஸோ நவ் லுக் இன் டு விபிசி அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த விபிசிக்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஸோ ஒரு விபிசி கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ திஸ் இஸ் யுவர் ப்ரைவேட் ஒரு நெட்வொர்க். அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா யூடியூப் -VPC அப்படிங்கிறது நான் கிரியேட் பண்ணுறேன். ஸோ இது வந்து சைடர் பிளாக் பார்த்தீங்க அப்படின்னா 10.0.0.24 0/24 அப்படிங்கிறத நான் கொடுக்குறேன். ஸோ அப்போனா 24 அப்படின்னா இது 3மே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ
திஸ் இஸ் ஆல் அபவுட் உங்களோட நெட்வொர்க் அட்ரஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா, ரிமைனிங் 8 வந்து ஸோ ஹோஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இங்க வந்து நான் என்ன பண்ண போறேன்னா, ஸோ அப்படிங்கிறத நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ தென் வி ஹேவ் ஒன்ஸ் நம்ம விபிசி கிரியேட் பண்ணோடனையும் ஒரு சப்நெட்டை நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ பப்ளிக் சப்நெட், ப்ரைவேட் சப்நெட், திஸ் இஸ் ஆல் அபவுட் ஒரு விபிசி கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ அந்த விபிசிக்கு நம்ம என்ன ஐபி அட்ரஸ் கொடுத்துருக்கோன்னா 10.0.0.0/24 அப்படிங்கிறது நம்ம விபிசிக்கு கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு சப்நெட் கிரியேட் பண்ண போகிறோம். ஒரு சப்நெட் வந்து பப்ளிக் சப்நெட், இன்னொரு சப்நெட் வந்து ப்ரைவேட் சப்நெட். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் யுவர் பப்ளிக் subnet. So this is all about your private subnet. இது பப்ளிக் சப்நெட், இது வந்து ப்ரைவேட் சப்நெட். இந்த பப்ளிக் சப்நெட்டுக்குள்ளே நம்மளுக்கு அந்த இன்டர்நெட் கனெக்ஷன் வரும். எப்படி நம்ம இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து அந்த பப்ளிக் ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ் வந்து எப்போவுமே நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ் வந்து இந்த பப்ளிக் சப்நெட்டில் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா, ஸோ நார்மலாக நம்மளோட யூசர் வந்து ஒரு வெப்சைட் வந்து ஒரு போர்ட்ஃபோலியோ அப்ளிகேஷனாக இருக்கலாம். அது எல்லாமே வந்து நம்ம ஒரு பப்ளிக் சப்நெட்டில் தான் க்ரியேட் பண்ணோம். தட் இஸ் வெப் சர்வர் எல்லாமே நம்ம எந்த பர்ட்டிகுலர் சப்நெட்டில் க்ரியேட் பண்ணுவோம்னா, பப்ளிக் சப்நெட்டில் தான். பிகாஸ் அவங்களுக்கு வந்து அந்த வெப்சைட் ஆக்சஸ் பண்ணுறதுக்கான இன்டர்நெட் செக்யூரிட்டி குரூப்பில் நம்ம அலோவ் பண்ணணும். ஸோ அப்போ தான் வந்து ஹெச்டிடிபிஎஸ் அப்படிங்கிறத அலோவ் பண்ணால் தான் அவங்களுக்கு வந்து இன்டர்நெட் ஆக்சஸ் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். எப்போ நம்ம ப்ரைவேட் சப்நெட் போவோம்னா, ஒரு டேட்டா பேஸ் ரிலேட்டடாக அதுக்கு எந்த ஒரு நெட்வொர்க்கும் அதுக்கு வந்து ஆக்சஸ் பண்ணக்கூடாது. ஸோ அந்த மாதிரி டைமில் ஸோ நம்ம EC2 வில் பி கிரியேட்டட் ஒன்லி ஆன் த ப்ரைவேட் சப்நெட்டில் நம்ம கிரியேட் பண்ணுவோம். பப்ளிக் சப்நெட் வந்து ஒரு யூசர் வந்து ஒரு அப்ளிகேஷன் ஒரு வெப்சைட்டை ஹிட் பண்ணுறாங்க, ஒரு HTTP ஆர் HTTPS ப்ரோட்டோகால், அந்த போர்ட்ஃபோலியோ அப்ளிகேஷன் எல்லாத்துக்கும் அந்த எண்ட் யூசருக்கு தெரியணும். அப்போ அவங்களுக்கு நெட்வொர்க்கோட கனெக்ட் ஆகிருக்கணும் அப்படின்னா, ஸோ தென் வி வில் யூஸ் அ பப்ளிக் சப்நெட். இது ப்ரைவேட் சப்நெட். ஸோ இது எப்படி நம்மளுக்கு இந்த பப்ளிக் சப்நெட் வந்து நம்மளுக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா, ஒரு ரவுட்டிங் டேபிள் அப்படிங்கிறது நம்ம க்ரியேட் பண்ணுவோம். ஸோ இந்த சப்நெட்டுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பப்ளிக் ஒரு ரவுட் டேபிள் அப்படிங்கிறத நம்ம கொடுக்கணும். ஸோ திஸ் ஆல் அபவுட் இது வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக் ரவுட் டேபிள் RT அப்படிங்கிறது கொடுக்குறேன். ஸோ ஒவ்வொரு இந்த பர்ட்டிகுலர் சப்நெட்டுக்கு ஒரு பப்ளிக் ஐபி இருக்கு, பப்ளிக் ரவுட் டேபிள் நம்ம கிரியேட் பண்ணோம். இந்த பர்ட்டிகுலர் சப்நெட்டுக்கு ஒரு ப்ரைவேட் ரவுட் டேபிள் நம்ம கிரியேட் பண்ணோம். ஸோ இந்த ஒவ்வொரு சப்நெட்டுக்கு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ரவுட் டேபிள் வந்து நம்ம அசோசியேட் பண்ணியிருப்போம். ஸோ இதுக்கு எப்படி நெட்வொர்க் கனெக்ட் ஆகுது அப்படின்னா, ஸோ வி ஹாவ் அ இன்டர்நெட் கேட்வே அப்படிங்கிறத நம்ம ஒன்று கிரியேட் பண்ணுவோம். அந்த இன்டர்நெட் கேட்வே மூலிமா ஸோ இந்த இன்டர்நெட் கேட்வே மூலிமா நம்ம 0.0.0க்கு நம்ம அசைன் பண்ணிடுவோம். ஸோ இந்த பப்ளிக் சப்நெட்டோட இந்த இன்டர்நெட் கேட்வே கனெக்ட் ஆகிருக்கனால ஸோ இந்த பர்ட்டிகுலர் சப்நெட்டுக்கு உங்களுக்கு நெட்வொர்க் கனெக்ஷன் வரும். பட் இந்த இன்டர்நெட் கேட்வேவை நம்ம இந்த பர்ட்டிகுலர் ப்ரைவேட் சப்நெட்டோட நம்ம கனெக்ட் பண்ண மாட்டோம். ஸோ இந்த ஐபி அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ மேபி 10.0.1. இந்த சப்நெட்டுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த சப்நெட்டுக்கு 10.0.1.0/24 அப்படிங்கிறத வச்சுக்கலாம். ஸோ அதே மாதிரி இந்த சப்நெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ வி கேன் ஹாவ் அ 2. ஸோ இந்த மாதிரி நம்ம எத்தனை சப்நெட் கிரியேட் பண்ணிக்கலாம்னா 256 சப்நெட் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே AWS VPC அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ எல்லாம் ஐ ஹாவ் அ இமேஜ் டெஸ்க்டாப்.
ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பப்ளிக் சப்நெட், இது வந்து ஒரு பிரைவேட் சப்நெட். ஸோ இந்த மாரி நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். அ ஸோ ஹியர் இப்போ வந்து நம்ம ப்ராக்டிகலா நம்ம பார்க்கலாம். ஸோ ஹவ் வி ஹேவ் டு கிரியேட் ஸோ இப்போ விபிசி நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஒரு சப்நெட். ஸோ இது வந்து 16 அப்படிங்கிறது நம்ம 1 மினிட். ஸோ ஐ வில் ஜஸ்ட் டெலீட் திஸ். ஸோ டெலீட் அப்படிங்கிறத கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட்லேருந்து நான் பண்ணுறேன். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு யூடியூப் விபிசி அப்படிங்கிறது கொடுத்துட்டு, ஸோ இங்கே வந்து நம்ம 10.0.0.0/16 அப்படிங்கிறது நான் கொடுத்துக்கிறேன். 16 கொடுத்துட்டு, ஸோ எந்த ரேஞ்சுக்குள்ளே வேணால் கொடுக்கலாம். ஸோ ஃபார் ஷேக் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் நான் இங்கே வந்து இந்த டயக்ராமில் 16 அப்படிங்கிறத நான் மாற்றிக்கிறேன். ஸோ அப்போனா 2 bit ஃபஸ்ட்டு 2 bit இஸ் அலோகேட்டட் ஃபார் யுவர் நெட்வொர்க், அதர் 2 bit ஃபார் ஸோ கிரியேட் விபிசி அப்படிங்கிறது நம்ம கொடுத்தாச்சு. இப்போ நம்ம இந்த பர்டிகுலர் விபிசி வந்து நம்ம இந்த ஏடபிள்யூஎஸ்ல இருக்க விபிசி நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு சப்நெட் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். அந்த சப்நெட்டோட ஐபி அட்ரஸ் பார்த்தீங்கன்னா 10.0.1.0/24 அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அப்போனா என்னது சப்நெட் நம்ம போகிறோம். ஸோ ஐ எம் கோயிங் டு கிரியேட். ஸோ இந்த விபிசி நம்ம சூஸ் பண்ணிக்கணும், யூடியூப் விபிசி. இந்த சப்நெட் நான் என்னன்னு கொடுத்துக்கிறேன்னா பப்ளிக் சப்நெட் அப்படிங்கிறது நம்ம கொடுத்துக்கலாம். அவைலபிலிட்டி ஜோன் பார்த்தீங்கன்னா, ஸோ ஏதோ ஒரு நான் சொன்னேன். ஸோ ஒரு ரீஜனுக்கு மேபி 4 அவைலபிலிட்டி ஜோன் இருக்கலாம், 5 இருக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ABCDEF இந்த மாதிரி 6 அவைலபிலிட்டி ஜோன் இந்த ரீஜனில் இருக்குது. ஸோ நம்ம எங்கே இருக்கோம்னா யுனைடெட் ஸ்டேட் நார்த் வர்ஜீனியா அப்படிங்கிற அந்த ரீஜனில் 6 இடத்துல அவங்க டேட்டா சென்டர் வச்சுருக்காங்க. ஈவன் ஒரு இடத்துல நம்மளுக்கு இந்த இடத்துல இந்த ஏசிஸில் நான் க்ரியேட் பண்ணுறேங்க பார்த்தீங்கன்னா 1 to 6 ஏசிஸ் இருக்குது. நான் இந்த இடத்துல நான் சூஸ் பண்ணுறேன்னா, ஸோ அந்த இடத்துல நீங்கள் வந்து ஒரு சப்நெட் இந்த சப்நெட் வந்து அதுக்குள்ளே ஒரு சப்நெட் ஒரு ப்ரைவேட் சப்நெட்டுக்குள்ளே 251 ஐபி அட்ரஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். இந்த இந்த விபிசியில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஒரு சப்நெட்டுக்குள்ளே மீன்ஸ் ஒரு விபிசியில் 200 சப்நெட் க்ரியேட் பண்ணலாம். எவ்வளோ விபிசி இருக்கணும்னா டிஃபால்ட்டாகவே 5 விபிசி தான் இருக்கணும். ஸோ நீங்கள் இதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள். ஸோ now we will give a IP address of this particular subnet. அப்போனா 10.0.1.0/24 எப்பவுமே இந்த 16 அப்படின்னு இருக்குன்னா இதோட கம்மியாக தான் நம்ம கொடுக்கணும் 24. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா 24 பிட் இது ஃபுல்லாகவே உங்களுக்கு ப்ரைவேட் ஐபியாக போகும். இந்த நெட்வொர்க் 1 அப்படிங்கிற இந்த பர்டிகுலர் நெட்வொர்க்குக்கு 256 2^8 போட்டிங்கன்னா 256 ஹோஸ்ட்னா 256 EC2 இன்ஸ்டன்ஸை இந்த பப்ளிக் சப்நெட்டுக்குள்ளே நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் எத்தனை சப்நெட் க்ரியேட் பண்ண முடியும்னா 251 சப்நெட்டை இந்த பர்டிகுலர் இதில் நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். ஆனால் டிஃபால்ட்டாகவே ஒரு 200 சப்நெட்டு தான் உங்களுக்கு we can able to create ஒரு விபிசியில் per VPC how many subnet we can create. எவ்வளோ சப்நெட் நம்ம க்ரியேட் பண்ணலான்னா per VPC. ஸோ அப் டு 200 சப்நெட் per VPC is a default limit. வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஒரு சர்வீஸ் கோட்டா முடிஞ்சிச்சுன்னா ஸோ இந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இந்த ஏசிஸில் 70 சப்நெட், இந்த ஏசிஸில் 70 சப்நெட், இந்த மாதிரி 200 தான் உங்களால் சப்நெட்டே க்ரியேட் பண்ண முடியும். இப்போ அப்படி வேணும்னா நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணி ஏடபிள்யூஎஸ் சப்போர்ட்டில் நீங்கள் கேட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரே ஒரு சப்நெட் தான் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இது மாதிரி பப்ளிக் சப்நெட் அப்படிங்கிறது க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு சப்நெட்டும் க்ரியேட் பண்ணலாம். ப்ரைவேட் சப்நெட் அப்படிங்கிறத நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரைவேட் சப்நெட். ஸோ இதோட அவைலபிலிட்டிஸும் நம்ம எது வேணால் கொடுத்துக்கலாம். ஸோ ஏதோ ஒன்று கொடுத்துட்டு ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா 1 அப்படிங்கிற நெட்வொர்க்கில் இருக்குது. இப்போ 2ங்கிற இடத்துல 2 அப்படிங்கிற நெட்வொர்க்கில் 0/24 அப்படின்னு கொடுத்தோன்னா ஸோ செகண்ட் அப்படிங்கிற நெட்வொர்க்கில் இங்கே மறுபடியுமே நீங்கள் 1ன்னு கொடுக்கக்கூடாது. இந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ டைம்ஸ் போகலான்னா
3, 4, 5 இந்த மாதிரி நீங்கள் எது வரைக்கும் போகலான்னா 255 வரைக்கும். அப்போனா 0லேருந்து 255 சப்நெட்டு நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம் இந்த பர்டிகுலர் ரேஞ்சில். ஸோ நம்ம இப்போ செகண்ட் நெட்வொர்க்கில் இந்த ஒரு ஐபி அட்ரஸில் 256 ஹோஸ்ட்டை நீங்கள் கனெக்ட் பண்ணலாம். இந்த மாதிரி எத்தனை சப்நெட்டு நீங்கள் க்ரியேட் பண்ணலாம்? 255 வரைக்கும் நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். ஆனால் இந்த பர்டிகுலர் விபிசியில் பர் விபிசியில் 200 சப்நெட்டுக்கு தான் உங்களுக்கு பாசிபிலிட்டி. ஸோ 2.0 அப்படிங்கிறதுல திஸ் இஸ் யுவர் ப்ரைவேட் சப்நெட். எதுக்கு நம்ம க்ரியேட் பண்ணுவோம்னா, ஒரு டேட்டா பேஸ்க்குள்ளே நம்மளுக்கு இன்டர்நெட் ஆக்சஸே யாரும் வெளியிலேருந்து உள்ளுக்குள்ளே யாருமே வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம ஒரு ப்ரைவேட் டேட்டா பேஸை நம்ம க்ரியேட் பண்ணுறதுக்காக நம்ம க்ரியேட் பண்ணுவோம். ஸோ ஆனால் இந்த ப்ரைவேட் டேட்டா பேஸ்க்குள்ளே ஒரு பேக்கேஜஸ்லாம் நம்ம இன்ஸ்டால் பண்ணுவோம். இன்ஸ்டால் அப்டேட், அப்டேட், ஸோ இன்ஸ்டால் MySQL அப்படிங்கிறத இன்டர்நெட் கனெக்ஷன் மூலிமா தான் நம்ம வந்து என்ன பண்ண முடியும்னா, இந்த ப்ரைவேட் டேட்டா பேஸ்க்கெலாம் நம்ம நெட்வொர்க் கனெக்ஷனே கொடுக்க முடியும். ஸோ அந்த மாதிரி டைமில் நம்மளுக்கு இன்னொரு ஃபியூச்சர் இருக்குது. என்னென்னா, we have another feature called NAT gateway அப்படிங்கிறது இருக்குது. ஸோ சப்போஸ் ப்ரைவேட் டேட்டாபேஸ் சொல்லுங்க. நெட்வொர்க் அட்ரஸ் டேபிள். NATனா நெட்வொர்க் அட்ரஸ் டேபிள் தானே? நெட்வொர்க் அட்ரஸ் ட்ரான்ஸ்லேஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ட்ரான்ஸ்லேஷன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைவேட் சப்நெட்டில் நம்மளுக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் வேணும்னா நம்ம NAT கேட்வே அப்படிங்கிறது எங்கே க்ரியேட் பண்ணோம்னா, பப்ளிக் சப்நெட்டில் ஒரு NAT கேட்வே க்ரியேட் பண்ணி இதோட நம்ம அட்டாச் பண்ணோம். ஸோ அட்டாச் பண்ணிங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் இன்ஸ்டன்ஸ்க்கு மட்டும் ஒரு பேக்கேஜ் டவுன்லோட் பண்ணுற அளவுக்கு மற்ற யூசர்ஸ்லாம் யாரும் வர முடியாது. பட் இந்த EC2 இன்ஸ்டன்ஸ்க்கு இந்த பேக்கேஜஸ் ஒரு இன்டர்நெட்லேருந்து நம்ம டவுன்லோட் பண்ணுறது எல்லாமே நம்ம NAT கேட்வே மூலிமா தான் பண்ண முடியும். ஸோ இந்த டேட்டா பேஸ் ரிலேட்டடாக இருந்துச்சுன்னா, ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நெட் கேட்வே அப்படிங்கிறது நம்ம இந்த பப்ளிக் சப்நெட்டுக்கு மட்டும்தான் உங்களுக்கு இன்டர்நெட் கேட்வே அப்படிங்கிறதுலாம் இருக்கும். ப்ரைவேட் சப்நெட்டுக்கு சப்போஸ் எனக்கு டேட்டா பேஸ்க்கு நெட்வொர்க்கே தேவையில்லை, அந்த சில பேக்கேஜஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணுறப்ப நம்மளுக்கு நெட்வொர்க் தேவைன்னா அந்த டைமில் தான் நம்மளுக்கு NAT கேட்வே அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ NAT கேட்வே அப்படிங்கிறத நம்ம போடலாம். Network address translation gateway is a service in AWS that allow instance in private subnetக்கு ஒரு இன்டர்நெட் ஆக்சஸ் வேணும் without exposing them to the internet. இன்டர்நெட்டில் எக்ஸ்போஸ் பண்ணாமல் அந்த ப்ரைவேட் சப்நெட்டுக்கு ஒரு நெட்வொர்க் மூலிமா சில பேக்கேஜஸ் சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணோம், ஒரு டவுன்லோட் பேக்கேஜஸ், ஒரு எக்ஸ்டர்னல் ஏபிஐலாம் நம்ம பண்ணோம்னா டைரெக்டாக இன்டர்நெட் ஆக்சஸ் பண்ணாமல் ஒரு NAT கேட்வே மூலிமா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அந்த ஸோ அதுக்கு வந்து எலாஸ்டிக் ஐபிஸ்லாம் அட்டாச் பண்ணோம். ஸோ அதெல்லாம் எப்படி நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து இந்த ஜியோகிராஃபிக்கல் நம்ம ரீஜன்ஸில் ஓகே. ஸோ இந்த சப்நெட்டுக்கு போகலாம். ஸோ இப்போ நம்ம ப்ரைவேட் சப்நெட், பப்ளிக் சப்நெட் அப்படிங்கிறது க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ வந்து நான் இன்டர்நெட் ரவுட் டேபிள் அப்படிங்கிறது, ஸோ ஃபஸ்ட்டு ரவுட் டேபிளில் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த ஆர்கிடெக்சரில் ஸோ இப்போ பப்ளிக் சப்நெட் ஒன்று க்ரியேட் பண்ணிட்டோம், ப்ரைவேட் சப்நெட் க்ரியேட் பண்ணிட்டோம். 10.0.1.0/24 ஒன்று 2 அப்படின்னா இந்த பர்டிகுலர் சப்நெட்டில் எவ்வளோ EC2 இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம்னா 251, ஏன்னா 256 தான் 2^8 அப்படிங்கிறது. 24 பிட் வந்து உங்களுக்கு நெட்வொர்க்குக்கு போயிடும், ரிமைனிங் 8 பிட் இருக்கும். 2^8 வந்து 256 இருக்கும். ஃபஸ்ட்டு ஐபி வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே நெட்வொர்க் அட்ரஸுக்கு போயிடும். லாஸ்ட் ஐபி வந்து ப்ராட்காஸ்ட் ஐபின்னு சொல்லுவாங்க. ஸோ நடுவில் இருக்கிறது விபிசி ஃபியூச்சர் யூஸ் அப்படிங்கிறதுக்கு ஒரு 5 பிட் வந்து நார்மலாக யூஸ் பண்ண முடியாது. அப்போனா ஒரு பப்ளிக் சப்நெட் க்ரியேட் பண்ணிங்க அப்படின்னா 251 EC2 இன்ஸ்டன்ஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். அந்த மாதிரி எத்தனை சப்நெட் நீங்கள் AWSல க்ரியேட் பண்ணலாம்னா 200. அப்போனா 200 ஒரு சப்நெட்டுக்கு 200 × 200 சப்நெட் க்ரியேட் பண்ணலாம்னா ஒரு சப்நெட்டில் இந்த பர்டிகுலர் கான்ஃபிகரேஷன் இந்த சைடர் பிளாக்குக்கு நீங்கள் எவ்வளோ ஐபி அட்ரஸ் க்ரியேட் பண்ணலாம்னா 251 சப்நெட் க்ரியேட் பண்ணலாம்.
ஸோ அப்போனா இவ்வளோ EC2 இன்ஸ்டன்ஸ் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். ஸோ 5 2 ஸோ இங்கே 0 மீதி 1 4 5 ஸோ இந்த மாதிரி ஒரு 2 0 ஸோ இந்த மாதிரி இவ்வளோ EC2 இன்ஸ்டன்ஸு இந்த பர்டிகுலர் VPCயில் நீங்கள் ஒரு VPCயில் இவ்வளோ EC2 இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணலாம். அப்போனா நீங்கள் எத்தனை VPC க்ரியேட் பண்ண முடியும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஸோ யூ கேன் க்ரியேட் how many VPC per region. ஒரு ரீஜனுக்கு எவ்வளோ VPC க்ரியேட் பண்ண முடியும் டிஃபால்ட்டாக AWSல அப்படின்னா 5 VPC per regions வந்து டிஃபால்ட் லிமிட். வேணும்னா நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ we can increase. Usually allows increase up to 100 or more VPC per regions depending on your requirement பொறுத்து நம்ம மேனுவலாக நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஒரு ரவுட் டேபிள் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பப்ளிக் சப்நெட், ப்ரைவேட் சப்நெட் அப்படிங்கிறத நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். இந்த ஒவ்வொரு சப்நெட்டுக்கும் ஒவ்வொரு ரவுட் டேபிள் நம்ம க்ரியேட் பண்ணோம். ஸோ இந்த ரவுட் டேபிள் க்ரியேட் பண்ணுறது பப்ளிக் ரவுட் டேபிள் அப்படிங்கிறது க்ரியேட் பண்ணலாம். பப்ளிக் ரவுட் RT அப்படிங்கிறது நான் கொடுத்துக்கிறேன். ஸோ எந்த VPCனா யூடியூப் VPC அப்படிங்கிறது நான் கொடுக்குறேன். ஸோ க்ரியேட் ரவுட் டேபிள் அப்படிங்கிறது கொடுத்தாச்சு. இதுக்கு வந்து நம்ம அந்த சப்நெட்டை அசோசியேட் பண்ணணும். ஸோ வி ஹாவ் அ சப்நெட் அசோசியேஷன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது வேண்டாம். ஸோ இந்த பப்ளிக் சப்நெட்டை இந்த ரவுட்டரோட அட்டாச் பண்ணணும். இந்த ப்ரைவேட் சப்நெட்டுக்கு தனியாக ரவுட்டர் இருக்கும். அந்த ரவுட் டேபிளோட நீங்கள் அசைன் பண்ணணும். ஸோ அதுதான் இந்த டயக்ராமில் கொடுத்துருக்கோம். ஸோ திஸ் இஸ் யுவர் பப்ளிக் சப்நெட். இந்த பப்ளிக் சப்நெட்டுக்கு திஸ் இஸ் யுவர் ரவுட் டேபிள். இந்த ரவுட் டேபிள் RT அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த ரவுட் டேபிளோட இந்த பப்ளிக் சப்நெட்டை அசோசியேட் பண்ணணும். அந்த அசோசியேஷனுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா சப்நெட் அசோசியேஷன், இது வந்து பப்ளிக் எடிட் சப்நெட் அசோசியேஷனை கொடுத்து நம்ம பப்ளிக் சப்நெட்டை பப்ளிக் ரவுட் டேபிளுக்கு நம்ம அசோசியேட் பண்ணணும். ஒன்ஸ் நம்ம அசோசியேட் பண்ணதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த பப்ளிக் சப்நெட்டுக்கு ஒரு நெட்வொர்க் ஆக்சஸ் நம்ம கொடுக்கணும். ஸோ ஒரு இன்டர்நெட் கேட்வே க்ரியேட் பண்ண போகிறேன். பிகாஸ் ஒரு இன்டர்நெட் கேட்வே அப்படிங்கிறது கண்டிப்பாக பப்ளிக் சப்நெட்டுக்கு மட்டும்தான் இன்டர்நெட் கேட்வே இருக்கும். ப்ரைவேட் சப்நெட்டுக்கு உங்களுக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்காது. ஸோ பப்ளிக் சப்நெட்டுக்கு மட்டும்தான் இந்த இன்டர்நெட் கேட்வே அட்டாச் பண்ணணும். ப்ரைவேட் சப்நெட்டுக்கு நம்ம அசோசியேட் பண்ண மாட்டோம். இதுக்கு நம்மளுக்கு நெட்வொர்க் வேணும்னா ஸோ வி ஹாவ் அ கான்செப்ட் கால் NAT கேட்வே. NAT கேட்வே NAT அப்படிங்கிறத நம்ம கொடுக்கலாம். NAT. இந்த NAT கேட்வே மூலிமா இந்த ப்ரைவேட் சப்நெட்டுக்கு நம்ம ஒரு இன்டர்நெட் வேணும்னா நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இன்டர்நெட் கேட்வே அப்படிங்கிறத நம்ம கொடுக்கலாம். IG இன்டர்நெட் கேட்வே. ஸோ க்ரியேட் இன்டர்நெட் கேட்வே அப்படிங்கிறத நான் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இன்டர்நெட் கேட்வே நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. இதை வந்து இந்த VPCயோட நம்ம அட்டாச் பண்ணோம். ஸோ இந்த VPCயோட ஸோ வி ஹாவ் இந்த டயக்ராம். இந்த VPCயோட இந்த இன்டர்நெட் கேட்வேவை அட்டாச் பண்ணோம். ஸோ அட்டாச் டு VPC அப்படிங்கிறத நம்ம கொடுத்துட்டு VPCயை நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். யூடியூப் அட்டாச் இன்டர்நெட் கேட்வே அப்படிங்கிறத கொடுத்துட்டு ஸோ நம்ம அட்டாச் பண்ணியாச்சு ஒரு இன்டர்நெட் கேட்வே. ஸோ தென் வி ஹாவ் டு கோ டு த பப்ளிக் ரவுட் டேபிள் அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ ஆக்ஷனில் எடிட் ரவுட்ஸ், ஸோ இதை நம்ம கிளிக் பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஒன்ஸ் நம்ம கீழே போனால் யூ ஹாவ் அ எடிட் ரவுட்ஸ் அப்படின்னு இருக்கும். எடிட் ரவுட்ஸ் அப்படின்னு நம்ம கொடுத்துட்டு ஸோ இந்த ஆட் ரவுட் அப்படிங்கிறத நம்ம கொடுக்கணும். ஸோ அந்த ஆட் ரவுட்டில் ஸோ இது வந்து இந்த பர்டிகுலர் ரவுட் டேபிள் எங்கே போகணும் அப்படின்னா இன்டர்நெட் கேட்வேக்கு ஆக்சஸ் கொடுக்கணும். ஸோ நம்ம எந்த இன்டர்நெட் கேட்வே இப்போ க்ரியேட் பண்ணோம், IG அப்படிங்கிற ஒரு இன்டர்நெட் கேட்வே. ஸோ இந்த ரவுட் டேபிள் வந்து பப்ளிக்காக நம்மளால் ஆக்சஸ் பண்ணுறதுக்காக நம்ம என்ன கொடுக்குறோன்னா இன்டர்நெட் கேட்வேவோட இந்த ரவுட் டேபிளை நம்ம அட்டாச் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த சப்நெட்டுக்கு என்ன கிடைக்கும்னா நெட்வொர்க் ஆக்சஸ் கிடைக்கும். ஸோ இந்த IGயை நம்ம சேவ் பண்ணிட்டோம் அப்படின்னா யூ வில் பி ஹேவிங் அ இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதே உங்களுக்கு ப்ரைவேட் நெட்வொர்க் வேணும், அதுக்கு
பேஸ்டியன் ஹோஸ்ட்னு சொல்லுவாங்க. ஒரு செக்யூரிட்டி ரிலேட்டடா யாருமே வரக்கூடாது. ஸோ அந்த மாரி டைம்ல நம்ம பிரைவேட் சப்நெட் வந்து நம்ம கிரியேட் பண்ணோம். ஸோ அது வந்து நெக்ஸ்ட் வீடியோல நம்ம பிரைவேட் NAT கேட்வே அப்படிங்கிறது இப்ப பார்க்கறனால பார்க்கலாம். ஸோ இந்த NAT சும்மா வாட் இஸ் NAT கேட்வே அப்படிங்கிறது. ஒரு NAT கேட்வே வந்து கிரியேட் பண்ணி ஸோ ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் ஃபார் யுவர் டேட்டாபேஸ் DB கனெக்ஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து எந்த VPCனா யூடியூப் VPCக்கு. எப்பவுமே இதுக்கு பிரைவேட் தான் கிளிக் பண்ணணும். பப்ளிக் சப்நெட்ல தான் உங்களுக்கு நெட்வொர்க் கனெக்ஷனே கிடைக்கும். ஆட்டோமேட்டிக்காவே உங்களுக்கு ஒரு ஒரு NAT கேட்வே கிரியேட் பண்ணா கண்டிப்பா எலாஸ்டிக் ஐபி அப்படிங்கிறது கண்டிப்பா நம்மளுக்கு வேணும். இங்க நீங்க கிரியேட் NAT கேட்வே அப்படிங்கிறது குடுத்துட்டு, உங்களோட அங்க போயிட்டு ஸோ நம்ம எப்படி நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் கிரியேட் NAT கேட்வே அப்படிங்கிறத நான் குடுக்குறேன். கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, ஸோ ரவுட் டேபிள்ல நம்ம பப்ளிக் ரவுட் டேபிள் மட்டும் தான் குடுத்துருக்கோம். ஆனா பிரைவேட் ரவுட் டேபிள் நம்ம குடுக்கவே இல்ல. ஸோ ஹியர் பிரைவேட் ரவுட் டேபிள் அப்படிங்கிறத நம்ம குடுத்துட்டு, இந்த VPCய நான் குடுத்துக்கிறேன். ஸோ ஒரு பிரைவேட் ரவுட் டேபிள் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. இதுக்கு நம்ம எத அசோசியேட் பண்ணணும் அப்படின்னா, ஸோ அந்த சப்நெட் எடிட் சப்நெட் அசோசியேஷன்ல பிரைவேட் சப்நெட் அப்படிங்கிறது இருக்கு. அத வந்து அசோசியேட் பண்ணிரணும். ஸோ அசோசியேட் பண்ணிட்டு உங்களுக்கு எடிட் ரவுட்ஸ்ன்னு இருக்கு. ஸோ இந்த எடிட் ரவுட்ல நீங்க என்ன பண்ணணும்னா, இதுக்கு வந்து நெட்வொர்க் கனெக்ஷன்ஸ் போகக்கூடாது. ஆமா தானே? ஸோ இந்த இன்டர்நெட் கனெக்ஷன் எது வரைக்கும் போகணும் அப்படின்னா, இந்த NAT கேட்வேக்கு தான் போகணும். இந்த NAT கேட்வே அப்படிங்கிறது இருக்கும். இந்த NAT கேட்வேல வந்து இந்த DB கனெக்ஷன்ஸ் வந்து எதுலனா, ஸோ இந்த இன்டர்நெட் கனெக்ஷன் எதுக்கு மட்டும் தான் போகும்னா, இந்த NAT கேட்வே மூலியமா மட்டும் தான் அந்த நெட்வொர்க் கனெக்ஷனே உங்களுக்கு போகும். இப்போ நீங்க இத சேவ் குடுத்து நீங்க சேவ் பண்ணிட்டீங்கன்னா, இப்போ உங்களுக்கு அந்த பிரைவேட் டேட்டாபேஸ் குடுத்தீங்கன்னா, நீங்க ஒரு என்ன சொல்றது? ஸோ யூ கேன் டவுன்லோட் த பேக்கேஜஸ்லாம் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா பப்ளிக் ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணலாம். ஆனா எந்த ஒரு பேக்கேஜஸும் நீங்க கிரியேட் பண்ண முடியாது. ஸோ நாளைக்கு வந்து எப்படி ஒரு பிரைவேட் ஒரு பேஸ்டியன் ஹோஸ்ட் எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத நாளைக்கு பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் யுவர் VPC செட்டப். இந்த VPCக்குள்ளேயே நான் வந்து ஸ்ட்ரெயிட்டா EC2 அப்படிங்கிறது நான் போல அப்படின்னா, ஸோ ஒரு பிரைவேட் ஒரு நெட்வொர்க்குக்குள்ள தான் உங்களோட சப்நெட் ஒரு பப்ளிக் சப்நெட்குள்ளேயோ அதுக்குள்ள மட்டும் தான் நம்மளால EC2 இன்ஸ்டன்ஸே நம்ம கிரியேட் பண்ண முடியும். ஸோ வித்தவுட் நோவிங் ஒரு பிரைவேட் நெட்வொர்க்னா என்ன? ஒரு இன்டர்நெட் கேட்வேவோட நம்மளுக்கு அட்டாச் ஆயிருக்கு அப்படிங்கிறது தெரியல அப்படின்னா, ஸோ வி கான்ட் கோ ஃபார் அ டாபிக் கால் EC2 அப்படிங்கிறது நம்ம போ முடியாது. ஸோ தட் இஸ் வை ஐ ஹேவ் எக்ஸ்பிளைன்டு த VPC அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். ஸோ இப்போ இந்த EC2 அப்படிங்கிற அந்த பர்ட்டிகுலர் சர்வீசஸ்க்கு போய் ஒரு விர்ச்சுவல் சர்வர் நம்ம கிரியேட் பண்ண போறோம். இந்த சப்நெட்ல நம்ம கிரியேட் பண்ண சப்நெட்ல ஒரு பப்ளிக் சப்நெட்ல நம்ம கிரியேட் பண்ண போறோம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டன்ஸ் அப்படிங்கிறத நம்ம கிரியேட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த ரீஜன்ல எனக்கு எந்த ஒரு இன்ஸ்டன்ஸுமே லான்ச் ஆகல. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, லான்ச் இன்ஸ்டன்ஸ் அப்படிங்கிறத நம்ம குடுக்கணும். ஸோ லான்ச் இன்ஸ்டன்ஸ். இதுல வந்து பார்த்தீங்கன்னா EC2 அப்படிங்கிறத நான் குடுக்குறேன். தென் AMI அப்படிங்கிறது என்னன்னா, Amazon மெஷின் இமேஜ். ஸோ உங்களுக்கு தே ஹேவ் கிவன் அவங்களே ஒரு சர்வர்ல நம்மளுக்கு ஒவ்வொரு விர்ச்சுவல் சர்வர்லயும் நம்மளுக்கு ஒரு OS இருக்கும். நம்ம வந்து Amazonே வந்து அவங்க லினக்ஸ் அப்படிங்கிறத மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்காங்க. விண்டோஸ் வேணும்னா விண்டோஸ் நாளைக்கு வந்து எப்படி விண்டோஸ் நம்ம எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம கிரியேட் பண்ற இன்ஸ்டன்ஸ் வந்து Ubuntu அப்படிங்கிற இன்ஸ்டன்ஸ் நம்ம கிரியேட் பண்ண போறோம். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, T3.micro இருக்கு. ஸோ இந்த மாரி இந்த மாரி T சீரிஸ் அப்படிங்கிறத நம்ம நேத்து பார்த்தோம். ஸோ அப்பன்னா எவ்ளோ CPUs ரொம்ப ஒரு ஷார்ட்டான அப்ளிகேஷன்ஸ்க்கு ஸோ அந்த மாரி வி கேன் கோ ஃபார் இதுலயே T சீரிஸ்லயே உங்களுக்கு நெறைய இருக்கு. ஃபேமிலி வந்து T2 ஒரு VPC வேணும். ஸோ T2.micro அப்படிங்கிறது இருக்கான்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். T2.micro T2.micro அப்படிங்கிறது நம்மளுக்கு இருக்கு. அது வேணும்னா இதையும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். T2.micro அப்படிங்கிறத நான் சூஸ் பண்ணிக்கிட்டேன். இங்க வந்து கீப்பேர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஸோ இருக்கு. ஸோ வி வில் சீ ஹவ் டு கிரியேட் அ நியூ கீப்பேர் அப்படிங்கிறது நம்ம பார்த்துக்கலாம். ஸோ நான் வந்து என்னன்னா,
யூடியூப் கீ அப்படிங்கிறது நான் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இது ஏன் நம்ம வந்து இந்த கீயை நம்ம கிரியேட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ அதை ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ எப்பவுமே நம்மக்கிட்ட என்ன இருக்கும்னா ஸோ பப்ளிக் கீ அப்படிங்கிறது வந்து ஏடபிள்யூஎஸ் கிட்ட இருக்கும். ப்ரைவேட் கீ அப்படிங்கிறது தான் அந்த பர்டிகுலர் நம்ம கிரியேட் கீ பேர் பண்ணுறோம்ல, அதுதான் ப்ரைவேட் கீ. ஸோ அந்த ப்ரைவேட் கீ அப்படிங்கிறது நம்மக்கிட்ட இருக்கும். ஸோ ஃபார் அஸ் நம்மக்கிட்ட இருக்கும். இது வந்து நம்மளோட கீ மாதிரி வச்சுக்கோங்க, நம்மளோட சாவி மாதிரி. பூட் ஸோ லாக், நம்ம லாக் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா, ஸோ திஸ் இஸ் யுவர் லாக். ஸோ இந்த லாக் வந்து ஏடபிள்யூஎஸ் லாக் பண்ணி பப்ளிக் கீயோட லாக் பண்ணி வச்சுருக்கோம். இந்த பப்ளிக் கீயை நம்ம ஓப்பன் பண்ணோம்னா இந்த ப்ரைவேட் கீ இருந்தால் மட்டும்தான் இந்த லாக்கும் எப்பயுமே ஓப்பன் பண்ண முடியும். அப்போனா வென்எவர் யூ சந்தியா ஹேவ் ஒரு டவுட்டு. சொல்லுங்க. இது நம்ம SSH பண்றதுக்கு இது யூஸ் பண்றோமா? ஆமாம், SSH பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நம்ம இது யூஸ் பண்ணணும். ஸோ SSH அப்படிங்கிறது நான் என்னன்னு சொல்கிறேன். ஸோ அந்த SSH இருந்தால் மட்டும்தான் அதுக்குன்னு தனியாக ஒரு போர்ட் இருக்கும். அதை நான் உங்களுக்கு சொல்ல வரேன், ஓகேங்களா? ஸோ அந்த SSH அப்படிங்கிறது ஒரு ப்ரோட்டோக்கால் தான். ஸோ SSH இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த ப்ரோட்டோக்கால். அதுக்குன்னு ஒரு IP இருக்குது. ஸோ SSH. ஸோ இது வந்து ஒரு ப்ரோட்டோக்கால். செக்யூர்லி கனெக்ட் யுவர் ரிமோட். உங்களோட EC2 இன்ஸ்டன்ஸோட ஓவர் த இன்டர்நெட்டோட கனெக்ட் பண்ணணும்னா இந்த ப்ரோட்டோக்கால் யூஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களோட EC2 இன்ஸ்டன்ஸை கனெக்ட் பண்ண முடியும். டிஃபால்ட் SSH போர்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 22. இந்த 22 நீங்கள் கொடுக்கல அப்படின்னா உங்களால் அந்த EC2 இன்ஸ்டன்ஸோட கனெக்டே பண்ண முடியாது. ஸோ டிஃபால்ட்டாக உங்களோட டிஃபால்ட்டாக இந்த SSH அப்படிங்கிறது ஒரு ப்ரோட்டோக்கால். இந்த ப்ரோட்டோக்கால் இருந்தால் மட்டும்தான் நம்மளோட சிஸ்டம், நம்மளோட லேப்டாப்ல இருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த EC2 விர்ச்சுவல் மெஷினை கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த ப்ரோட்டோக்கால் இருந்தால் மட்டும்தான் அந்த லினக்ஸ் EC2 மெஷினை வந்து நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும். புரியுதுங்களா? புரிஞ்சுச்சு. நம்ம வந்து டெப்ளாய் பண்றதுக்கு அந்த இதுக்கெல்லாம் யூஸ் பண்றோம். ஆமாம், டிப்ளாய் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இது இல்லைன்னா அந்த இன்ஸ்டன்ஸ்குள்ளே போகணும். அந்த சர்வர் நம்ம ஒரு VM தான் இப்போ க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ நார்மலாக நம்ம VM அப்படிங்கிறது பார்த்தோம். அந்த VM தான் ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ் மூலிமா ஒரு VM க்ரியேட் பண்ண போகிறோம். நம்ம கம்ப்யூட்டர் மாதிரியே ஒரு சிஸ்டம் லினக்ஸ் மெஷின் நம்மளுக்கு கொடுக்குது. அதுக்குள்ளே நம்ம டிப்ளாய் பண்ணிக்கலாம். அந்த மெஷின்குள்ளே நம்ம லினக்ஸ் கமாண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி என்னென்ன கமாண்ட்ஸோ அந்தந்த அப்ளிகேஷனுக்கு என்ன கமாண்ட்ஸோ அதை போட்டு நம்ம டிப்ளாய் பண்ணிக்கலாம். டிப்ளாய் பண்ணுறது ஒரு அப்பாச்சி அப்படிங்கிறது கூட முடிஞ்சால் நம்ம பார்க்கலாம், ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் யுவர் பப்ளிக் கீ. பப்ளிக் கீ அப்படிங்கிறது வந்து அது ஏடபிள்யூஎஸ்க்குள்ளே நான் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன். ஸோ அது வந்து AWS ஆத்தரைஸ்டு கீஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த ஆத்தரைஸ்டு கீ வந்து ஒரு .ssh ஃபோல்டருக்குள்ளே அந்த பப்ளிக் கீலாம் எங்கே இருக்கும் அப்படின்னா .ssh ஃபோல்டரில் இருக்கும். அதுதான் உங்களோட AWS வந்து லாக் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். நம்மளோட பூட்டு மாதிரி, நம்ம வீட்டில் இருக்க பூட்டு மாதிரி. ஸோ .ssh public key result. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா IDRSA பப்ளிக் கீ அப்படிங்கிறது இருக்கும், ஷேர்டு வித் சர்வர். ஸோ இந்த பப்ளிக் கீக்குள்ளே தான் இந்த மாதிரி ஆத்தரைஸ்டு கீஸ் அப்படிங்கிற ஒரு லொக்கேஷன் இருக்கும். அந்த இடத்துல தான் உங்களுக்கு டிஃபால்ட் பப்ளிக் கீ எல்லாமே அந்த பர்டிகுலர் EC2 இன்ஸ்டன்ஸுக்கு என்ன பூட், ஒவ்வொரு நம்ம EC2 இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணுறோன்னா ஒவ்வொரு லாக்கும் வந்து பார்த்திங்கன்னா எந்த லொக்கேஷனில் க்ரியேட் ஆகிருக்குன்னா இந்த ஆத்தரைஸ்டு கீஸ் அப்படிங்கிற லொக்கேஷனில் க்ரியேட் ஆகிருக்கும். இப்போ நம்ம க்ரியேட் பண்ணுறது வந்து சாவி மாதிரின்னு வச்சுக்கோங்க. இந்த சாவி வச்சு தான் இந்த பூட்டவே நம்ம ஓப்பன் பண்ண முடியும். அதனால தான் இந்த கீபேடை நம்ம டவுன்லோட் பண்ணுறோம். ஸோ இது வந்து நிறைய அல்காரிதம் யூஸ் பண்ணுறாங்க. RSA அப்படிங்கிற அல்காரிதம், EDA அப்படிங்கிற ஒரு அல்காரிதம்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம க்ரியேட் பண்ண சப்நெட்டில் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து டிஃபால்ட் சப்நெட் இருக்குது. நம்ம இப்போ யூடியூப் VPC அப்படிங்கிற ஒரு VPC க்ரியேட் பண்ணோம். ஸோ அந்த VPCயில் ஒரு சப்நெட், ஒரு பப்ளிக் சப்நெட் அப்படிங்கிறது கிரியேட். நீங்கள் ப்ரைவேட் சப்நெட்டுன்னு கொடுத்தீங்கன்னா நெட்வொர்க் கனெக்ஷனே இதுக்கு கிடைக்காது. அது கிடைக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும், எப்படி இதை கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது நாளைக்கு செஷனில் வேணால் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். ஆட்டோ அசைன் பப்ளிக் IP எப்பவுமே எனேபிளில் தான் இருக்கணும்.
எனேபிள் இருந்தா மட்டும் தான் இந்த பர்ட்டிகுலர் EC2 இன்ஸ்டன்ஸ்க்குன்னு ஒரு பப்ளிக் ஐபி நம்மளுக்கு கிடைக்கும். அந்த பப்ளிக் ஐபி இல்லைன்னா நம்மனால க நம்ம இன்ஸ்டன்ஸோட கனெக்ட் பண்ண முடியாது. ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, டிஃபால்ட்டா SSH நீங்க கேட்ட SSH புரோட்டோகால்ங்கிறது இதுதான். இந்த SSH புரோட்டோகால் இருந்தா மட்டும் தான் நம்ம என்ன பண்ண முடியும், இந்த EC2 நம்மளோட சிஸ்டம்ல இருந்து இந்த VPCயோட நம்மனால கனெக்ட் பண்ண முடியும். ஸோ வேர் இஸ் தட்? ஸோ டிஃபால்ட்டா 22 போர்ட் அப்படிங்கிறது வேணும்னா, நீங்க எக்ஸ்ட்ராவா ஒரு HTTP புரோட்டோகால் வேணும்னா, நீங்க என்ன பண்ணலாம்னா, ஸோ HTTP ஆர் HTTPS அப்படிங்கிறது HTTPக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டிஃபால்ட்டா 80 அப்படிங்கிற போர்ட். சைடர் பிளாக் வந்து 0.0. அப்படின்னு. ஸோ எப்பவுமே நீங்க வந்து சோர்ஸ் நீங்க என்ன பண்ணணும்னா, எனிவேர் அப்படிங்கிறது குடுக்கறதுக்கு பதிலா மை ஐபி அப்படிங்கிறது நீங்க குடுத்தீங்கன்னா, ஸோ இதுதான் ஒரு குட் பிராக்டிஸ். ஒரு நம்ம ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்றோம்னா, எப்பவுமே மை ஐபி அப்படிங்கிறது குடுத்தோம்னா, நம்ப இன்ஸ்டன்ஸ் மட்டும் தான் பப்ளிக் அந்த சர்வரோட கனெக்ட் பண்ண முடியும். நம்மளுக்கு ரொம்ப செக்யூர்டா நம்மளுக்கு வேணும். யாருமே ஹேக்கர்ஸ் வந்து ஹேக் பண்ணக்கூடாது அப்படின்னா, ஸோ யூசுவல் பிராக்டிஸ் வந்து மை ஐபின்னு குடுத்தீங்கன்னா, உங்களோட சிஸ்டமோட ஐபி அட்ரஸ் வந்து ஸோ அந்த ஐபி அட்ரஸ் மட்டும் தான் இந்த AWSல இருக்க அந்த VMC ஆக்சஸ் பண்ண முடியும். வேற யாருமே ஆக்சஸே பண்ண முடியாது. ஸோ நீங்க எனிவேர்ன்னு குடுத்தீங்கன்னா, இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ ரூல்ஸ் வித் 0.0 ஆல் பப்ளிக் ஐபி யார் வேணாலும் உங்களோட இன்ஸ்டன்ஸ ஆக்சஸ் சப்போஸ் உங்களோட கீ தெரிஞ்சிச்சு அப்படின்னா, யார் வேணா ஈஸியா ஹேக் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதனால நம்ம வந்து அவங்களே ஒரு ரூல்ஸ் மீன்ஸ் அவங்க ஒரு டிஸ்க்ளைமர் மாரி போட்டிருக்காங்க. ஸோ அதனால மோஸ்ட்லி நீங்க சப்போஸ் ஒரு AWSல வொர்க் பண்றீங்க அப்படின்னா, ஒரு கம்பெனிக்கு போறீங்க அப்படின்னா, ஸோ மை ஐபி அப்படிங்கிறது குடுத்துக்கோங்க. ஒவ்வொரு டைமும் நீங்க சப்போஸ் நீங்க EC2 இன்ஸ்டன்ஸ்ல ஏதோ சேஞ்சஸ் பண்ணணும்னா, ஒவ்வொரு டைமும் போய் மை ஐபி அப்படிங்கிறது நம்மளோட ஐபி அட்ரஸ் மாறிக்கிட்டே இருக்கும். அந்த அட்ரஸ வந்து நீங்க மாத்திக்கிட்டே இருக்கணும். ஸோ இப்போதைக்கு நான் எனிவேர் அப்படின்னு நம்ம குடுத்தோம்னா 0.0.0 அப்படிங்கிறது நம்மளுக்கு வரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, எவ்வளோ ஜிபி அந்த வால்யூம் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம டீட்டெயிலா EBSனா என்ன? வால்யூம்னா என்ன? ஸோ இந்த ரூட் வால்யூம் அப்படிங்கிறது நம்ம 30 ஜிபி வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரீயா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து நம்ம வேணும்னா நம்ம இன்னொரு நாள் வந்து EBS அப்படிங்கிற டாபிக் வந்து ஃபுல்லாவே நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நான் லான்ச் இன்ஸ்டன்ஸ் வந்து குடுத்தாச்சு. ஸோ குடுக்கலாம். லான்ச் இன்ஸ்டன்ஸ். இது வரைக்கும் நம்ம எதுவுமே ரெஃப்ரெஷ் பண்ணக்கூடாது. ஸோ we have to wait for some time. ஸோ அதுக்குள்ள ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ கனெக்ட் டு இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு இருக்கும். நீங்க அத கனெக்ட் டு இன்ஸ்டன்ஸ் அப்படிங்கிறத நீங்க குடுத்துக்கோங்க. குடுத்துட்டு இங்க வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அவங்களே குடுத்துருக்காங்க. SSH-i ஸோ இந்த பப்ளிக் கீயோட இந்த பிரைவேட் கீயோட திஸ் இஸ் யுவர் உபுண்டு ஆப்பரேட்டிங் சிஸ்டம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, உபுண்டு OS கிளிக் பண்ணா உபுண்டு தான் யூசர் நேம். இப்போ நீங்க CentOS அந்த மாரி குடுத்தீங்கன்னா, EC2-user அப்படிங்கிறது இருக்கும். நம்மளுக்கு உபுண்டு யூசர் இந்த EC2 இன்ஸ்டன்ஸோட பப்ளிக் ஐபி. ஸோ இந்த பப்ளிக் ஐபி அப்படிங்கிறது நம்ம இத காப்பி பண்ணிக்கோங்க. இங்க SSH கிளையண்ட்ன்னு இருக்கும். கனெக்ட்ன்னு குடுத்தோனயும் இங்க காப்பி பண்ணிக்கலாம். உங்க இன்ஸ்டன்ஸ் அப்படிங்கிறது நீங்க கூட நீங்க பார்த்துக்கலாம். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, ஸோ இனிஷியலைசிங் ஆயும் 2x2 செக் வந்தோனே நம்ம இந்த இன்ஸ்டன்ஸ நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இன்ஸ்டன்ஸுக்கு ஒரு ஐடி இருக்கும். இன்ஸ்டன்ஸ் ஐடி இருக்கும். பப்ளிக் ஐபி அட்ரஸ் இருக்கும். திஸ் இஸ் யுவர் ஒவ்வொரு இன்ஸ்டன்ஸ்க்கும் அதோட பப்ளிக் ஐபி, பிரைவேட் ஐபி, இதுக்குன்னு ஒரு பப்ளிக் DNS. இந்த பிரைவேட் இந்த VPCல தான் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். என்ன இன்ஸ்டன்ஸ் டைப்னா T2 அப்படிங்கிற ஃபேமிலில யூஸ் பண்ணியிருக்கோம். ஹை எண்ட் அப்ளிகேஷன்னா சம் கம்ப்யூட் பவர் வேணும்னா அதுக்கு தகுந்த மாரி நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த செக்யூரிட்டி குரூப்ல போய் நீங்க பார்த்துக்கலாம். இன்பவுண்ட் ரூல்ஸ் வந்து என்னென்னலாம் நீங்க அலோவ் பண்ணியிருக்கீங்க. 80ங்கிற போர்ட் 22 போர்ட்ட வந்து நீங்க அலோவ் பண்ணியிருக்கீங்க. சப்போஸ் நீங்க இதுல ஏதோ ஒரு சேஞ்சஸ் பண்ணணும்னா, இந்த செக்யூரிட்டி போர்ட்ல நீங்க ஏதோ ஒண்ணு சேஞ்சஸ் பண்ணணும்னா, யூ ஹேவ் டு கிளிக் திஸ் எடிட் இன்பவுண்ட் ரூல்ஸ் அப்படிங்கிறத குடுத்துட்டு, வேணும்னா நீங்க ஆட் ரூல்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு நான் கேன்சல் குடுத்துர்றேன். ஸோ இப்போ நம்ம இந்த இன்ஸ்டன்ஸோட எப்படி கனெக்ட் பண்றது அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணலாம்னா, ஸோ ஐ ஹேவ் டு கோ ஃபார் ஸோ இப்போ டவுன்லோட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட அந்த பிம் ஃபைல் வந்து டவுன்லோட் ஆயிருக்கு. ஸோ நான் என்ன பண்றேன்னா, இத அப்படியே கட் பண்ணிட்டு,
ஐ ஹாவ் அ டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் வச்சுருக்கேன். ஸோ ஐ ஹாவ் அதில் ஏடபிள்யூஎஸ் பெம். ஸோ அந்த பெம்மில் பார்த்தீங்கன்னா இதை நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ எப்போவுமே நான் ஒரு பெம் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ரக்சர்டாக நான் ஃபாலோ பண்ணுறேன். ஸோ கிட் பேஷ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அந்த கிட் பேஷ் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ ஹியர் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதை வந்து நம்ம காப்பி பண்ணணும். ஸோ வாட் எவர் வி ஹேவ் காப்பிட் இங்கே கனெக்ட்னு கொடுத்துட்டு ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம காப்பி பண்ணிக்கலாம். ஸோ காப்பி பண்ணிவிட்டு ஸோ பேஸ்ட் பண்ணி நம்ம இங்கே கொடுத்தோன்னா ஸோ நோ சச் ஃபைல்ஸ் இங்கே வந்து உங்களோட பெம் ஃபைலே இல்லை அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ பெர்மனெண்ட்லி உங்களுக்கு இல்லை. ஸோ அப்போனா நம்ம என்ன பண்ணோம், ஸோ வி ஹாவ் டு கோ டு அந்த டாக்குமெண்ட்ஸில் தான் நான் ஸ்டோர் பண்ணேன். ஸோ அதனால் ஸோ ஐ ஹாவ் டு கோ டு திஸ் பர்டிகுலர் டாக்குமெண்ட்ஸ். அந்த டாக்குமெண்ட்ஸில் போயிட்டு ஐ ஹாவ் டு ஸோ இங்கேயும் இல்லை. ஸோ அப்போனா நான் இதில் இருக்க ஸோ மை டாக்குமெண்ட்ஸில் ஏடபிள்யூஎஸ் பெம் அப்படிங்கிற அந்த பர்டிகுலர் ஃபோல்டரில் போயிட்டு ஐ ஜஸ்ட் கிளியர் திஸ். இப்போ நம்ம இதை பேஸ்ட் பண்ண அப்படின்னா ஐ கேன் ஏபிள் டு கனெக்ட் வித் திஸ் இன்ஸ்டன்ஸ். அந்த இன்ஸ்டன்ஸை நம்மளால் கனெக்ட் பண்ண முடியும். எந்த லொக்கேஷனில் உங்கள் பெம் ஃபைல் இருக்கோ அந்த லொக்கேஷனில் போயிட்டு ஸோ இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து சூடோ ஆப்ட் அப்டேட் அப்படிங்கிறத நம்ம கொடுக்குறோன்னா ஸோ யூ கேன் ஏபிள் டு டவுன்லோட் த பேக்கேஜஸ். நம்மளோட சப்நெட்டில் ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு அப்பாச்சி க்ரியேட் பண்ணோன்னா sudo apt install apache 2-y. ஸோ அப்பாச்சி 2ங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களோட உபுண்டு சிஸ்டம் எப்போல்லாம் நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எதுக்காக இந்த வெப் சர்வர் அப்பாச்சி அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் இது உங்களோட EC2 இன்ஸ்டன்ஸு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு HTML ஒரு ஸ்டாட்டிக் ஃபைல்ஸ் எல்லாம் நீங்கள் ஒரு வெப் சர்வரில் தான் நீங்கள் ஹோஸ்ட் பண்ண முடியும். ஸோ அதெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஸோ இந்த பர்டிகுலர் EC2 இன்ஸ்டன்ஸில் ஸோ என்னென்ன வேணுமோ அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆப் அப்டேட் ஸோ அந்த இதெல்லாம் நீங்கள் அந்த EC2 இன்ஸ்டன்ஸில் கொடுத்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுவீங்க. ஸோ இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஸோ அப்பாச்சி 2 அப்படிங்கிறது உங்களோட வெப் சர்வர். திஸ் இஸ் ஆல் அபவுட் உங்களோட வெப் சர்வர். இதில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு ஸ்டாட்டிக் வெப்சைட்டை நீங்கள் ஹோஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இஃப் இட் இஸ் உபுண்டுவாக இருந்துச்சுன்னா நீங்கள் அப்பாச்சி அப்படிங்கிறத யூஸ் பண்ணலாம். உபுண்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டமாக இருந்துச்சுன்னா இப்போ நம்ம உபுண்டு தான் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ இல்லைன்னா நீங்கள் வந்து CentOS அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் க்ரியேட் பண்ணிங்கன்னா அப்போ நீங்கள் என்ன ஸோ ஒரு ஸ்டாட்டிக் வெப்சைட்டை ஹோஸ்ட் பண்ணோன்னா HTTPD அப்படிங்கிற அந்த பர்டிகுலர் இதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ எப்படி நம்ம வந்து ஆப்ட் இன்ஸ்டால் அப்பாச்சி 2-y அப்படிங்கிறத வச்சு நம்ம க்ரியேட் பண்ணமோ ஸோ நீங்கள் வந்து நம்மளுக்கு லினக்ஸ்லேயே டிஃப்ரெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் இருக்குது. ஸோ லினக்ஸ் டிஃப்ரெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஸோ லினக்ஸ் டிஃப்ரெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஃப்ளேவர்ஸ்னு சொல்லலாம், டிஸ்ட்ரிபியூஷன்னு சொல்லலாம். ஸோ பார்த்தீங்கன்னா உபுண்டு CentOS இந்த CentOSலாம் பார்க்கும்போது நீங்கள் பேக்கேஜ் யூஸ் பண்ணணும். அதே நீங்கள் வந்து உபுண்டு யூஸ் பண்ணும்போது APT அப்படிங்கிற பேக்கேஜ் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த CentOS நீங்கள் வந்து ஒரு ஸ்டாட்டிக் வெப்சைட் பண்ணணும்னா நீங்கள் என்ன வெப் சர்வரை வந்து HTTPD அப்படிங்கிறது யூஸ் பண்ணணும். ஸோ தட் இஸ் ஆல் அபவுட் உங்கள் HTTP அப்படிங்கிறதுக்கு யூஸ் பண்ணணும். ஸோ நவ் நம்ம இது வந்து ஸ்டேட்டஸ் செக் பண்ணலாம். ஒரு ஸ்டேட்டஸ் செக் பண்ணோம் அப்படின்னா systemctl ஸ்டேட்டஸ் apache 2 அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இட்ஸ் ரன்னிங் அப்படிங்கிறது உங்களுக்கு வருது. ஸோ இப்போ நம்ம ஸோ உங்களோட /etc Apache 2 www HTML
ஸோ இந்த பர்ட்டிகுலர் லொக்கேஷனில் வார் www.html அப்படிங்கிற லொக்கேஷன் போனீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே வந்து நம்மளோட பப்ளிக் ஐபி என்னவோ அந்த ஐபிக்கு நான் போகிறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ஜஸ்ட் கோ இன்டு த பப்ளிக் ஐபி. ஸோ ஐ ஜஸ்ட் கோ பேக். ஸோ இதை நான் கிளிக் பண்ணிவிட்டு இந்த பப்ளிக் ஐபி கொடுக்குறேன். ஸோ இதை கொடுத்துட்டு ஸோ இப்போ கொடுத்தோம் அப்படின்னா ஸோ வில் செக் வித் திஸ். ஸோ உங்களுக்கு அப்பாச்சி 2 வந்து எப்போவுமே 80ங்கிற போர்ட் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணியிருக்கணும். செக்யூரிட்டி போர்ட்டில் அப்பாச்சி இஸ் ஆல்வேஸ் ரன்னிங் ஆன் த போர்ட் ஆஃப் 8080 தான் உங்களுக்கு ரன் ஆகும். அப்போனா நீங்கள் செக்யூரிட்டி போர்ட்டில் வந்து நீங்கள் என்ன போர்ட் ஓப்பன் பண்ணியிருக்கணும் அப்படின்னா ஸோ போர்ட் ஷுட் பி அலோட் 80 அப்படிங்கிற போர்ட் வந்து கண்டிப்பாக ஓப்பனில் இருக்கணும். ஸோ அந்த 80ங்கிற போர்ட் வந்து நான் ஏற்கனவே செக்யூரிட்டி குரூப்பில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பர்ட்டிகுலர் அப்பாச்சி அப்படிங்கிற பேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஷோ ஆகுது. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு அப்பாச்சி அப்படிங்கிற பேஜ். இந்த பேஜ் எந்த லொக்கேஷனில் இருக்குது அப்படின்னா cd var www/html அப்படிங்கிற இந்த பர்ட்டிகுலர் லொக்கேஷனில் index.html அப்படின்னு இருக்குது. ஸோ index.html நான் கேட் பண்ணுறேன்னா ஸோ நீங்கள் இங்கே என்ன பார்க்குறீங்களோ அந்த ஃபைல் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே டிஸ்பிளேயில் உங்களுக்கு வெப்சைட்டில் உங்களுக்கு ஷோ ஆகுது. பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்பாச்சி 2 டிஃபால்ட் பேஜ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அந்த டிஃபால்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு ஷோ ஆயிருக்கு. சப்போஸ் எனக்கு வந்து ஒரு சிம்பிளான ஒரு ChatGPTல கேட்டு ஒரு சிம்பிள் HTML பேஜ் ஃபார் மை சும்மா ஏதோ ஒரு HTML அப்படிங்கிறது நம்ம போட்டோம்னா ஒரு HTML பேஜை வந்து நம்ம index.html வந்து இது ஜென்ரேட் ஆகுது. ஸோ இது அப்படியே நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ காப்பி பண்ணிவிட்டு இந்த லொக்கேஷன் நம்ம என்ன பண்ணலான்னா ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் இது வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஸோ நானோ இருக்கும் நானோ இருக்கும் விஐயும் யூஸ் பண்ணிக்கலாம். எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். விஐ எடிட்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். index.html so delete entire full content in VI editor shortcut. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கோலன் வச்சு %d இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரி கோலன் எஸ்கேப் கோலன் %d கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட என்டையர் கண்டென்ட்டையும் என்ன பண்ணிக்கலாம்னா கோலன் எஸ்கேப் கோலன் %d அப்படிங்கிறது கொடுத்தீங்கன்னா என்டையராக உங்களுக்கு டெலீட் ஆயிரும் இந்த பேஜில் இருக்கிறது. ஸோ அதுக்கோட ஷார்ட்கட் வந்து கோலன் %d கொடுக்கணும். ஸோ இப்போ நான் இதை காப்பி பண்ணிவிட்டு ஸோ இதை நீங்கள் அப்படியே பேஸ்ட் பண்ணிடலாம். பேஸ்ட் பண்ணிவிட்டா இது வந்து உங்களுக்கு ப்ளேஸ் ஆயிரும். இது வந்து :WQ கொடுத்து நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சேவ் பண்ணிவிட்டு sudo systemctl restart apache 2 அப்படிங்கிறத நான் ரீஸ்டார்ட் பண்ணேன்னா உங்களோட வெப்சைட்டில் போய் பார்க்கலாம். ஸோ நம்மளோட வெப்சைட்டில் ஸோ இது ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வெல்கம் டு டெவாப்ஸ் யூடியூப் கிளாஸ் அப்படிங்கிற மாதிரி ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் அந்த வெப்சைட்டை ஸ்டாட்டிக்காக ஒரு வெப்சைட் ஹோஸ்ட் பண்ணுறீங்கன்னா யூ கேன் கோ வித் திஸ் அப்பாச்சி இன்ஸ்டால் பண்ணி இதுக்குள்ளே நம்ம போட்டுக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் த டுடேஸ் கிளாஸ். வேறு எதுவும் டவுட் இருக்குங்களா? இது ப்ரைஸிங் எப்படி பார்க்குறது மைக்ரோ நேனோக்கு? ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே இன்ஸ்டன்ஸ் நீங்கள் லான்ச் பண்ணும்போதே கால்குலேட்டர் இருக்குது, ப்ரைஸிங் கால்குலேட்டர் இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கலாம்.
ஸோ இப்போ நான் வந்து ஒரு லான்ச் இன்ஸ்டன்ஸ் அப்படிங்கிறத நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு உபுண்டு அப்படிங்கிறத ஜஸ்ட் நான் சூஸ் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க பாருங்கள், பர் ஆருக்கு ஆன் டிமாண்ட் லினக்ஸ் பேஸ் ப்ரைஸ் வந்து இவ்வளோ ஆர் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் லினக்ஸ் இன்ஸ்டன்ஸ் இப்போ சூஸ் பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் T3.micro சப்போஸ் யூஸ் பண்ணிங்கன்னா இவ்வளோ பர் ஆருக்கு இவ்வளோ டாலர் பே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அதுவே உங்களுக்கு வந்து ஷோ ஆகுது. சப்போஸ் நான் வேறு ஏதோ ஒரு இன்ஸ்டன்ஸ் வந்து நான் சூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் 750 ஹார்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு 1 இயருக்கு. இப்போ நீங்கள் புதுசாக ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறீங்கன்னா ஒரு 1 இயருக்கு மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரீ அப்படிங்கிற ஒரு டெய்லி மந்த்லி உங்களுக்கு 750 ஹார்ஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீ வரும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் R5 அப்படிங்கிற இன்ஸ்டன்ஸ் வந்து நான் க்ரியேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் R5 நம்ம கிளிக் பண்ணுறோம். இது பார்த்தீங்கன்னா 0.0104 வந்து உங்களோட T3 மைக்ரோ. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா 0.216 பர் ஹார். ஸோ ஒவ்வொரு இன்ஸ்டன்ஸ் டைப்புக்கும் ப்ரைஸ் உங்களுக்கு ஜாஸ்தியாகும். இதெல்லாம் ரொம்ப பார்த்தீங்கன்னா 2 சிபியூவாக இது வந்து 16 GB ஆஃப் மெமரி. ஸோ மெமரி அதிகமாக நான் அன்றைக்கி சொன்னேன். ஸோ போன கிளாஸில் இன்ஸ்டன்ஸ் டைப் ஃபேமிலினா என்ன, ஸோ ப்ரைஸிங் ஸோ எந்த மாதிரி இருக்கும், ஸோ அந்த மாதிரிலாம் சொல்லும்போது இவ்வளோ இப்போ T1 நீங்கள் மைக்ரோ சூஸ் பண்ணிங்கன்னா ஒரே ஒரு சிபியூ ரொம்ப கம்மியான மெமரி. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட்டு கம்மியாக இருக்கும். நீங்கள் எவ்வளோ மெமரி எவ்வளோ விபிசி சிபியூ யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு காஸ்ட் ஆகும். ஸோ AWS ப்ரைஸிங் கால்குலேட்டர் அப்படின்னு இருக்குது. நீங்கள் வேணும்னா நீங்கள் இந்த இன்ஸ்டன்ஸ் யூஸ் பண்ணுறேன் எனக்கு எஸ்டிமேட் பண்ணித்தா அப்படின்னு கேட்டால் அது வந்து உங்களுக்கு இட் வில் எஸ்டிமேட் யூ த காஸ்ட். டாக்குமெண்டேஷன் இருக்குது. சரி, இது வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் ப்ரைஸிங் பார்த்துட்டு அப்புறம் நம்ம போய்க்கலாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ப்ரைஸிங் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ EC2 இவ்வளோ நீங்கள் இதில் போட்டிங்கன்னா கூட வரும்னு நினைக்கிறேன். per month or 5. ஸோ அது நம்ம இது பண்ணோம்னு நினைக்கிறேன். ஸோ லாகின் ஸோ இதை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் கூட நம்ம பார்க்கலாம் எப்படி நம்ம க்ரியேட் பண்ணுறது என்னன்ட்டு. ஸோ வேறு எதுவும் டவுட் இருக்குங்களா உங்களுக்கு? இல்லை, இன்னைக்கு ஓகே தானே கிளாஸ்? ஓகே ஓகே புரிஞ்சு. ஓகே நிஷாந்த், நான் நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம ஒரு பேஷியன் ஹோஸ்ட் பார்த்துட்டு ஸோ ஒரு டேட்டா பேஸ் சப்போஸ் நம்ம க்ரியேட் பண்ணுறோன்னா அது எப்படி நம்ம NAT கேட்வே மூலிமா நம்ம அட்டாச் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே சரி, ஓகே, தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ.